நாகையில் பெய்து வரும் கனமழையால் 25,000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா நெற்கதிர்கள் வயலில் மூழ்கியுள்ளன. மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1,00,000 ஏக்கர் அளவிலான விளைநிலங்களோட அந்த அறுவடை பணி என்பது மிகவும் கேள்விக்குறியாகியிருந்தது. இந்த அடிப்படையில் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு அதிகமான அந்த சம்பா அறுவடை தயாரான நெற்பயிர்கள் வயலிலே சாய்ந்துள்ளது. இன்றும் அதே போல அந்த நெற்பயிர்களை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்து அந்த நெற்பயிர்கள் முளைக்கும் அபாய நிலையில் உள்ளது. தொடர்ச்சியாக இந்த மழை 2 தினங்களுக்கு நீடித்தால் அந்த மழைநீர் வடிய வழியின்றி முற்றிலுமாக அந்த நெல்மணிகள் முளைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதே போல அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் அனைத்தும் தற்பொழுது மழைநீரால் சூழ்ந்து விவசாயிகளை ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். ஆகவே வேளாண் துறையினர் உடனடியாக பாதிக்கப்பட்ட இடத்தில் கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதை தவிர பல்வேறு இடங்களில் தற்பொழுது இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் அறுவடை மகசூலுக்கான அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மழைக்கு பிறகு மீண்டும் அந்த ஆய்வு நடத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏற்கனவே நடத்திய ஆய்வில் உள்ள அந்த அறுவடை மகசூலுக்கும் தற்பொழுது மழையினால் பாதிக்கப்பட்ட அறுவடை மகசூலுக்கும் நிறைய மாறுதல்கள் இருக்கும் என்பதால் உடனடியாக அந்த ஆய்வை நடத்த வேண்டும். ஏற்கனவே எடுத்த ஆய்வை பரிசீலிக்க கூடாது எனவும் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இவ்வாறாக இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் வேளாண் துறையினர் முறையாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொலைக்காட்சிக்காக நாகையில் இருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி. கனமழை காரணமாக தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட